பேக் டு டிஃபா கேமிங். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் த கீபோர்ட் கேண்டி எஸ்கேப் அப்படின்னு ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ராப்ளாக்ஸில் வாங்க உள்ள போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.3 அதாவது 1.33 மில்லியன் ஸ்பீடு வச்சுருக்கேன். இது பத்தாது, இன்னும் தேவை நம்மளுக்கு லெவல் போச்சுன்னா. பாருங்கள், இதில் லெவல் 2 இது ஸ்டேஜ் 2ன்னு நடிக்கிறேன், இல்லை ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3ல் நம்ம இங்கே தான் நிற்கணும். எல்லாம் இப்போ இந்த வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடுத்த மாதிரி அந்த பால் நேராக இங்கே வந்துடும். நம்ம அவுட் ஆகிடுவோம். அவுட் ஆகிருந்தால் அந்த லெவல்லேருந்தே வராது, ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணணும். ஓகே மக்களே, ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் குதிச்சு வந்துட்டேன். இருங்க மக்களே, இது மறைட்டு அப்போ போகலாம். ஓகே மக்களே, ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பீடு எனக்கு அதிகமாக இருந்தனால நான் இதுவும் கம்ப்ளீட் பண்ணுறேன். இருங்க, வெயிட் பண்ணியே போவோம். இதுக்கு தான் மக்களே நிறையா ஸ்பீடு இருந்தால் அது மட்டும் நின்றால் அங்கே போய் லேண்ட் ஆகிடுது. அதனால நான் அது லைட்டாக அந்த கேண்டு காலில் பட்டுச்சுன்னா அவுட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டேன். பாருங்கள், அவுட் ஆகிட்டே இருக்கேன். பாருங்கள் மக்களே, நீங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வின்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வின்ஸ் இருந்தால் தான், நிறையா இருந்தால் தான் நம்மளுக்கு இப்போ நம்ம ஓடுறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரேடு மில்ஸ்லலாம் நம்ம இது பண்ணால் வேகமாக நம்மளுக்கு ஏறும். அதுதான் வேணாம். இப்போ நம்ம அந்த பக்கம் போக வேணாம், நம்ம இப்படியே போவோம். ஓகே மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டியாச்சு. இதுதான் சாக்லேட் சுனாமி. ஓகே மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்தாச்சு. பாருங்க, வின்ஸ் எடுத்தோன்னே எனக்கு நிறையா வின்ஸ் கிடச்சிருச்சா, அதனால இப்போ எனக்கு வேகமாக பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஏறுது ஸ்பீடு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ அந்த ஏணி வழியாக ஏறுற வரைக்கும்
அது சாக்லேட் ஏறுற வரைக்கும் இருக்கீங்களா, அது வரைக்கும் தான் எனக்கு ஸ்பீடு இருக்கும். அதை தாண்டி என்கிட்ட ஸ்பீடு இல்லவே இல்லை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கிட்ட உங்ககிட்ட எவ்வளோ ஸ்பீடு வந்துருச்சுன்னா அங்கே போகாதீங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் நல்லா ஸ்பீடு அப்டேட் பண்ணி அடுத்த வீடியோ போடுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.